ரொம்ப சிம்பிளுங்க. பங்களாதேஷ்ல ஹிந்துஸை அடிச்சு கொள்றாங்க. இப்போ திப்பு சந்திரதாசன்ற ஒருத்தரை நிக்க வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. அவரை உயிரோடவே களத்துக்கு அடிச்சு எரிச்சிட்டாங்க. நம்ம ஊர்ல 2 மாசம் முன்னாடி காசால இறந்து போனாங்க ஒரு 10, 20, 30 பேர். அதுக்கு அமீர் சத்யராஜெல்லாம் வந்து நின்றுக்கிட்டு காசா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டாங்க. முதலமைச்சர் தான் வந்தார். காசாவுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம விட்டு பிரிஞ்சு போனவங்க இல்லை, யாருன்னே தெரியாது. அப்போ மனிதாபிமானத்தை பூத்து கொடுக்குறவங்க நீங்க. உலகத்துல ஒரு சிறு எறும்புக்கு துன்புறுத்தலாம் கூட சத்யராஜ் பொங்கி வீட்டுல இருந்து வந்துடுவார். இங்க பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ்ல நம்மளை நம்பி போன ஹிந்து, உங்க பேச்சை நம்பி போன ஹிந்து சொல்றாங்களே முஸ்லீம் மேல தாக்குதல்னா யார் நினைச்சீங்க? அந்த முஸ்லீம் நீங்க எல்லாம் வெளியில போன்னு சொன்ன கூட இது ஏன் நாடுன்னு இருந்தவருன்றாங்களே, அது எவ்வளவு பெரிய கௌரவம். இன்னைக்கும் யாராவது கேட்டாங்கன்னா இது ஏன் நாடுன்னு சொன்ன முஸ்லீம் பவர்ன்னு சொல்லும்போது எவ்வளவு கௌரவமா இருக்கு நமக்கு. கரெக்டு தான் அப்படின்னு அதே தான் அங்க சொல்லணும். நாடு பிரியும் போது இது ஏன் நாடுன்னு இருந்த ஹிந்துல அவரு அந்த நாட்டில் இருக்கவனே எப்பப்பெல்லாம் இந்தியாவில் பிரச்சனையும் ஹிந்து எரிச்சு விடு அப்படின்னாங்க, எரிச்சிட்டாங்க. ஒரு கண்டனம். நீங்க மீட்டிங்லாம் போட வேணாம், மீட்டிங்லாம் போட்டு குல்லாலாம் போட்டு எல்லாம் பேச வேண்டாம். ஒரு கண்டனம் தப்பு, மனிதாபிமான செயல் சொன்னாரா இவர் திருமாவளவன்? அப்ப அது உயிர் இல்லையா? நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிர் உல்லா, நடிகர்கள் சத்யராஜ், பிரகாஷ் ராஜ், இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திருமாவளவன், பாலஸ்தீனியர்களுக்கு நடப்பது அநீதி என்றும் அங்கு நடக்கும் இனப்படுகொலைக்கு எதிராக இந்தியா நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்றும் கூறினார். பாலஸ்தீனியர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி கொடுமையானது. அங்கே நடக்கிற கொலை, இனக்கொலை, அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசு நீதியின் பக்கம் நிற்க வேண்டும், பாலஸ்தீனியர்களின் பக்கம் நிற்க வேண்டும், பாலஸ்தீனம் விடுதலை பெறுவதற்கு துணை நிற்க வேண்டும், பாலஸ்தீனியர்களின் பக்கம் நிற்க வேண்டும், பாலஸ்தீனம் விடுதலை பெறுவதற்கு துணை நிற்க வேண்டும். தொடர்ந்து பேசிய இயக்குனர் வெற்றிமாறன், எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் கலைஞர்கள் இருப்பார்கள் என்றும் காசாவில் 100 ஆண்டுகள் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்குமுறையால் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நிற்கிறது தான் ஒரு கலைஞனா, ஒரு மனிதனா நம்ம எல்லாருடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பாலஸ்தீன்ல நடக்கிறது ஒரு திட்டமிட்ட 100 ஆண்டு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை. தமிழில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்க்கிறோம். இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாகிறது ஒரு மயிருக்கு கிடையாது. காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலீங்க. எப்படி அந்த மனிதாபிமானத்தோட அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க, அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் பார்க்கும்போது இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான்? அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா? புறங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க. இவனுக்கெல்லாம் முழுசா மனுஷன் ஆகல, ஒரு ஆஃப் வேல் அப்படியே நின்றுட்டாங்க. அதனால்தான் அந்த புத்தி இருக்குது. இதை உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும், ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரிதான் இனப்படுகொலை நடக்கிறது. இப்படித்தான் ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம். ஒரு கவிதை இருக்கு, இந்த போர் இருக்கு இல்லையா, போர் முடிஞ்சிடும், தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க ஒரு கேள்வி தன் மகனுக்காக காத்திருப்பா, ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா, குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க. இந்த நாட இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும். இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேட்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு. அங்கேயும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞன், என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும், பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால்
யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும். மழை வருது, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணமாயிடும். ஆனா ஒரு நாடுக்கு, ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா, மௌனமா இருந்தா அதிகமாகும். அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது, போராடுவோம். இந்த குரல் நிக்கும். இதுக்கு இந்த காசால என்ன நடக்குது, இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம். வணக்கம். உலக அரங்கில் 2023 தொடங்கி கிட்டத்தட்ட 64,000 படுகொலைகளை நடத்தியிருக்கின்ற இஸ்ரேல் அரசு, அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அமெரிக்க அரசு, அதனோட கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மோடி அரசு, இதையெல்லாம் எதிர்த்து இப்படி ஒரு கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரிந்து இந்தியாவிலே இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் தமிழ்நாடு. இந்த அடையாளத்தை அழிப்பதற்காகத்தான் வடநாட்டில இருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறான். காசாவுக்காக இங்கேயே நிக்கிறீங்கன்னு கேட்கிறான். காசா எங்கேயோ இருக்கு. இங்க எனக்கு முன்னாடி பேசிய சத்யராஜ் சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும் சொன்னாங்க, இது மதம் கிடையாதுடா, மனித நேயம் சொன்னாங்க. மனித நேயத்தையும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது தமிழக மக்கள் மட்டும்தான், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான். இந்த தலைவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் வேறு வேறு அணிகள் நின்றிருந்தா கூட ஒரு உயிரிழப்புக்கு ஒன்றாக நிக்கிறாங்க பாருங்க. இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்க நிக்கிற இந்த அடையாளம் தான் தமிழ்நாடு. இந்த ஒற்றுமை நிச்சயமாக இந்திய அரங்கிற்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய உளவுத்துறைக்கு இந்த கூட்டத்தின் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய கருத்தும் போய் சேரும். அது காசாவுக்கும் போய் சேரும். காசாவில் போர் நிறுத்தம் தொடரும் வரை இந்த கூட்டணியும் தொடரும். வெல்க ஜனநாயகம், வாழ்க சமூக நீதி.